அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். 40+ இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை பீரியட்ஸ் டைம்ல அதிகமான அளவுக்கு ப்ளீடிங் ஆகுது டாக்டர். அதுவும் கிளாட்ஸோட இருக்கு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் டாக்டர் எனக்கு பீரியட்ஸே வருது, ஆனால் அதிகமான அளவுக்கு ப்ளீடிங் ஆகுது. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எண்டோமெட்ரியல் திக்கனிங் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது புற்றுநோயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயாப்சி பண்ண சொல்கிறாங்க, டிஎன்சி பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டோட நிறைய பெண்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் ஏன் அதிகமாகுது, ஏன் கிளாட்ஸோட அதிகமான அளவுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா, நம்ம குடலில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோபோலம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாஸ் தான் இதற்கு காரணம். ஸோ கர்ப்பப்பைக்கும் நம்மளுடைய குடலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட்ரோபோலம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியா. நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அதனுடைய வேலையை செஞ்ச பிறகு கல்லீரல் உடம்பை விட்டு வெளியேற்றுக்காக நம்மளுடைய பெருங்குடலுக்கு இதை அனுப்பிச்சிடும். ஒருவேளை இந்த ஈஸ்ட்ரோபோலம்ங்கிற பாக்டீரியாஸ் ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்குது, அது பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா, தேவையில்லாத உடம்புக்கு தேவையில்லைன்னு சொல்லி கல்லீரல் வெளியே எடுத்து போட்ட அந்த ஈஸ்ட்ரோஜன் எல்லாத்தையும் திருப்பியும் நம்மளுடைய ரத்தத்துக்கு கொண்டு வந்துடும். ஸோ அதனால தான் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ ஈஸ்ட்ரோஜன் நம்ம உடம்புல தேவைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய எண்டோமெட்ரியம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானும் சேர்ந்து இருந்தால் தான் அது பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அன்அப்போஸ்டு ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அப்படிங்கிறது தான் எண்டோமெட்ரியல் திக்கனிங் அதிகமாக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதற்கு காரணம் உங்கள் குடலில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோபோலம்ங்கிற பாக்டீரியாசஸ் தான். ஸோ இந்த ஈஸ்ட்ரோபோலம் பாக்டீரியாஸ் பீட்டா குளுக்கரோடினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமையும் செக்ரேட் பண்ணுது. ஸோ இது பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னாலும் உங்கள் பாடியில் இந்த பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கணும்? நம்ம எல்லாருமே அதிகமாக ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா துவர்ப்பான உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். வாழைப்பூ எடுத்துக்கோங்க, தென்னம் பூ எடுத்துக்கோங்க, முருங்கையோட அந்த சாறு எடுத்துக்கோங்க, அதே போல் முள்ளங்கியோட சாறு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ப்ளீடிங் கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும். ஆனாலும் கூட தொடர்ந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது, எண்டோமெட்ரியல் திக்கனிங் அதிகமாக இருக்குன்னா இந்த உணவுப் பொருட்களை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது ஆளி விதை. இந்த ஆளி விதையை பொடி பண்ணி 1 டீஸ்பூன் ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய லிக்னைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கட்டில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜனை பேக் பண்ணி உடம்பை விட்டு வெளியேற்றிடும். ஸோ நம்ம ரெகுலராக ஆளி விதையை பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம கட்டுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நம்மளுடைய யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த லைனிங் ப்ராப்பராக இருக்கும். ரெண்டாவது க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னால் என்னென்னா முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, முள்ளங்கி, பீட்ரூட்டு, இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள். அதனுடைய கீரை வகைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். முள்ளங்கி கீரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய இண்டோல் 3 கார்பினால் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பீட்டா குளுக்கரோடினேஸ் அப்படின்னு நான் ஒரு என்சைம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த என்சைம்ஸை பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம். அது பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த ஈஸ்ட்ரோபோலம் அதிகமாக வேலை செய்யாது. ஸோ அது கொஞ்சம் ப்ராப்பராக பேலன்ஸ்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ ரெகுலராக இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் அதிகமாகிறத நம்ம குறைச்சிக்கலாம். மூன்றாவதாக துவர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய ரெட் ரைஸு இல்லை சிவப்பு அவல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஆந்தோசைனினும் நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால நல்ல பாக்டீரியாஸோட எண்ணிக்கை அதிகமாகும். அதனால் பேலன்ஸ்டான ஒரு கண்டிஷன் நம்மளுடைய பெருங்குடலில் இருக்கும். ஸோ அடிக்கடி நீங்கள் சிவப்பு அவல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இல்லை சிவப்பு அரிசியினால் செஞ்ச சாதம் எடுத்துக்கலாம். இல்லை சிவப்பு அரிசியினால் செஞ்ச பழைய சாதம் அதை ஃபெர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் அற்புதமான பலன்களை அது கொடுக்கும். நாலாவதாக மோர் அடிக்கடி எடுத்துக்கிறது. ஸோ மோர் இல்லை ஃபெர்மெண்ட் பண்ண இப்போ ராகி கூழோ இல்லை கம்பங்கூழோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்ம குடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். நல்ல பாக்டீரியா வைரஸஸ் அதிகப்படுத்தும். ஸோ இந்த 4 விதமான உணவுப் பொருட்களை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அது கூட அதிகப்படியான சர்க்கரை, காஃபி இதெல்லாம் கண்டிப்பாக குறைச்சிடுங்க. மெயினாக பேக்கரி ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை அதிகப்படுத்தும். இன்னும் நிறைய பேருக்கு நம்ம
பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அன்கண்ட்ரோல்டு சுகர் இருந்தது, டயபெட்டிஸ் இருக்குது, அது ப்ராப்பராக வந்து கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா எண்டோமெட்ரியல் திக்னிங் அதிகமாகிறத பார்க்குறோம். ஸோ மற்ற பெண்களை விட சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து இந்த எண்டோமெட்ரியல் திக்னிங் அதிகமாகி அதனால் நிறைய ப்ளீடிங் ஆகிறது, கிளாட்ஸோட ப்ளீடிங் ஆகக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம பார்க்குறோம். அப்போ சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ சுகரோட இந்த பிரச்சனை இருக்குன்னா ஊற வச்ச வெந்தயம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய கரையும் நார்ச்சத்துக்கள், கரையாத நார்ச்சத்துக்கள், இது ரெண்டுமே உங்கள் உடம்புல ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வைக்கும், சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். ஸோ இந்த உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எண்டோமெட்ரியல் திக்னிங்கை வந்து அது நார்மலாக வந்து கொண்டு வந்துடும். அது கூட துவர்ப்பான உணவுப் பொருட்களையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல இரவு தூக்கமும் அவசியம். நல்ல இரவு தூக்கம் இருந்தது அப்படின்னா தான் உங்களுடைய கட்டு வந்து பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். ஸோ அதே போல் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ரெகுலராக ஒரு 45 நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்கிறதோ இல்லை வந்து யோக பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுறது, இதுவும் வந்து உங்கள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் அதிகமாக வந்து ப்ளீடிங் ஆகுறதுங்கிற ஒரே காரணத்தினாலே வந்து கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே ஒரு ஸ்கேன் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை எண்டோமெட்ரியல் திக்னிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆளி விதை ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க. முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, முள்ளங்கி, பீட்ரூட் இந்த காய்கறிகள்லாம் எடுத்துக்கோங்க. அந்த காய்கறிகளோட கீரைகளையும் வந்து எடுத்துக்கோங்க. மோர் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. சிவப்பு அரிசினால் செஞ்ச அவல் வந்து நிறைய வந்து எடுத்துக்கலாம். ஊற வச்ச வெந்தயம் எடுத்துக்கலாம். இந்த 5 விதமான உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியல் திக்னிங்கை வந்து நார்மலைஸ் பண்ணி அதிகமான ப்ளீடிங்கையும் வந்து குறைச்சிக்கலாம். இன்றைக்கி 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக வந்து பீரியட்ஸ் அப்போ ப்ளீடிங் ஆகிறது, கட்டியாக ப்ளீடிங் ஆகுது. இதற்கு காரணமானது எண்டோமெட்ரியல் திக்னிங் வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ இதை ஈஸ்ட்ரோபோலுங்கிற ஒரு பாக்டீரியாஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது மூலமாக எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதற்கான 5 உணவு வகைகளையும் வந்து நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த ஒரு காரணத்துக்காகவே கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.